என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். ஒரு பெண்ணோட கணவன் இறந்துட்டான். அவளுக்கோ இளம் வயது. ஒரே ஒரு குழந்தை தான் இருந்தது. அவ தன்னோட கணவனோட சிதையில குதிச்சு உடன்கட்டை ஏற விரும்பினா. ஆனா இந்த சின்ன குழந்தை அதை தடுத்து நிறுத்திடுச்சு. அந்த காலத்துலலாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு கணவன் இறந்த உடனே அவனுடைய உடன்கட்டை ஏறிடுவான்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவ இப்போ அந்த குழந்தைக்காக வாழ்ந்தாகணும். ஆனா பின்னால இந்த சின்ன குழந்தையும் இறந்துடுச்சு. இப்போ அவளுக்கு பாதிப்பு அதிகமாயிடுச்சு. அவ கிட்டத்தட்ட பைத்தியமாயிட்டா. என்னோட குழந்தைய திரும்பவும் உயிர்ப்பித்து தரக்கூடிய மருத்துவர் யாராவது இங்க இருக்காங்களா அப்படின்னு அவ தேட ஆரம்பிச்சா. நான் இவனுக்காகவே வாழ்ந்தேன், ஆனா இப்போ எனக்கு என்னோட முழு வாழ்வும் இருளாயிடுச்சுன்னு சொல்லி அவ அலைஞ்சு திரிஞ்சு அப்படிப்பட்ட ஒருத்தரை தேடிக்கிட்டு இருந்தா. அப்போ புத்தர் அந்த நகரத்தின் வழியா வந்தாரு. அதனால மக்கள் அவகிட்ட, எங்களுக்கு எந்த மருத்துவரையும் தெரியாது, ஆனா புத்தர் வராரு, இது உனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு, நீ உன்னோட குழந்தைய தூக்கிட்டு அவர்கிட்ட போ, நீ இந்த குழந்தைக்காகவே உயிர் வாழ்ந்தன்னு சொல்லி இப்போ இது இறந்துடுச்சு, என் மேல கருணை காட்டுங்க, நீங்க ஞானம் அடைந்தவர் இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேளுன்னு சொன்னாங்க. அதனால அவ புத்தர்கிட்ட போனா. இறந்த குழந்தையோட உடலை புத்தரோட காலடியில கிடத்தி, இவனை உயிர்ப்பித்து தாருங்கள், உங்களுக்கு வாழ்வோட எல்லா மர்மங்களும் தெரியும், நீங்க பிரபஞ்சத்தோட உச்சியை தொட்டுட்டீங்க, இந்த ஏழை பெண்ணுக்காக ஒரு சின்ன அற்புதத்தை நீங்க செய்யக்கூடாதா அப்படின்னு மன்றாடி வேண்டுனா. புத்தர் சொன்னாரு, நான் செய்யறேன், ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குன்னாரு. அவ, அது எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொன்னான். புத்தர் சொன்னாரு, சரி, நிபந்தனை இதுதான், இந்த நகரத்தை சுத்தி வந்து யார் வீட்டுல இதுவரைக்கும் சாவு எதுவும் நடக்கவில்லையோ அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் கடுகு விதைகளை வாங்கிட்டு வான்னாரு. அந்த பெண்ணால இதை புரிஞ்சிக்கவே முடியல. அவ ஒரு வீட்டுக்கு போய் கேட்டா. அவங்க, கொஞ்சம் கடுகுன்னு புத்தரால உன்னோட குழந்தைக்கு உயிரை தர முடியும்னா ஒரு மாட்டு வண்டி நிறைய கடுகு வேணாலும் தரோம், ஆனா எங்களோட குடும்பத்துல ஒருத்தர் இல்ல, ஏகப்பட்ட பேர் செத்து போயிருக்காங்க, காலங்காலமா நாங்க இங்கதான் இருக்கோம், தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு பாட்டி, தாத்தாவோட அப்பா, தாத்தாவோட அம்மா, தாத்தா பாட்டின்னு எல்லாருமே இறந்து போயிருக்காங்க, நாங்க பல பேர் இந்த குடும்பத்துல சாவறத பார்த்துருக்கோம், அதனால இந்த கடுகுனால உனக்கு எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு சின்ன கிராமம். அவ ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கேட்டா. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் கடுகு தர தயாரா இருந்தாங்க. எவ்வளவு கடுகு வேணும் உனக்கு? ஆனா அந்த நிபந்தனை அதுதான் சாத்தியமற்றதா இருந்தது. ஏன்னா எங்களோட குடும்பத்துல பல பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. சாயந்தரம் அவ புத்தரோட நடவடிக்கையை பத்தி உணர்ந்தா. மேலும் அவளுக்கு உண்மையும் புரிஞ்சது. பிறக்கிற எல்லாருமே இறந்துதான் போவாங்கன்றது அவளுக்கு புரிய ஆரம்பிச்சது. குழந்தைய திரும்பவும் உயிர்ப்பித்து என்ன பயன்? அவனும் ஒரு நாள் இறந்து தானே போவான். அதுக்கு பதிலா எது இறக்கிறதும் பிறக்கிறதும் இல்லையோ அந்த அழிவற்றதை நானே தேட வேண்டியதுதான்னு அவ உணர்ந்தா. சாயந்தரம் அவ வெறும் கையோட திரும்பி வந்தா. புத்தர் கேட்டாரு, எங்கம்மா கடுகு அப்படின்னு. அவ சிரிச்சா. காலையில அவ அழுதுகிட்டே வந்தா, இப்போ சிரிக்கிறா. அவ புத்தர்கிட்ட, நீங்க தந்திரம் செஞ்சிட்டீங்க, பிறக்கிற எல்லாரும் இறந்துதான் ஆகணும், இந்த கிராமத்துல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே யாரும் இறக்காத குடும்பமே கிடையாது, அதனால நான் என்னோட மகனை உயிர்ப்பித்து தர கேட்க போறதில்ல, அதனால என்ன பயன்? சில தினங்களுக்கு அப்புறம், இல்லைன்னா சில நாட்களுக்கு அப்புறம், இல்லைன்னா சில வருஷங்களுக்கு அப்புறம் அவன் திரும்பவும் இறந்து போயிடுவான். வாழற எல்லா வருஷங்களும் அவன் துயரத்திலையும் துன்பத்திலையும் எல்லா விதமான வேதனைகள்லையும் தான் இருப்பான். அவனை திரும்பவும் வாழ்க்கைக்கு கொண்டு வராத உங்களோட கருணை ரொம்பவே பெருசு. குழந்தைய மறந்துடுங்க, எனக்கு தீட்சை கொடுங்க, பிறப்பும் இறப்பும் நிகழாத அழிவற்ற அந்த உலகத்துக்கு நான் போகணும், எனக்கு தியானம்ன்ற வழிகாட்டுங்கன்னு சொன்னான். புத்தர் அந்த பொண்ணுக்கு தீட்சை கொடுத்தாரு. அவ புத்தருடன் ஞானமடைஞ்ச சீடர்கள்ல ஒருத்தரா விளங்கினா. அவளோட தேடுதல் அத்தகையது. அவளுக்கு, என்னுடைய கணவன் இறந்து போயிட்டான், என்னோட குழந்தை இறந்துடுச்சு, இப்போ என்னுடைய முறை, எந்த கணமும் நான் இறப்புக்கு பலியாயிடலாம், எனக்கு நேரமே இல்லை, எந்த நேரம் மரணம் வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது, அதனால நான் முழுமையா இந்த தேடுதல்ல ஈடுபடணும், புத்தர் என்கிட்ட, உள்ளே செல், உன்னுடைய இருப்பின் மையத்திற்கு செல், நீ பிறப்பையும் இறப்பையும் தாண்டி செல்வாய் அப்படின்னு சொன்னபடியால நான் தேடி சென்றடையணுன்ற தீர்மானத்தோட அவ இருந்தா. இதுதான் ஆணித்தரமான தேடுதல்னு சொல்லுவாங்க. எல்லா பிரச்சனைகளையும் வேற இருக்கணும்னா நம்ம மையத்துக்குள்ள நாம போய் சரணடையணும். அப்பதான் புத்தர் சொன்ன மாதிரி நம்முடைய இருப்பை உணர்ந்த பிறகு நம்முடைய இருப்பு நிரந்தரமாகிவிடும், நாம் அழிவற்றவர்களாகி விடுவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.